எல்லாமே மோர் டிசிப்ளின்டாக இருக்குது. எதுவுமே லைன் கிராசிங் அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது, விச் இஸ் ரியலி குட். என் பேர் நந்தினி. தேங்க்யூ. நான் திருப்பூர்லேருந்து வரேங்க. கடந்த 10 வருஷமாக இங்கே ரங்கநாதர் பார்க்க வந்துட்டுருக்கேன். இந்த கோவிந்தாங்கிறத கேட்கறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது. கோயில் சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்குது. அதை நிவர்த்தி இத்தனை லட்சம் பேர் வரும்போது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் ரங்கநாதரை பார்க்குறது ஒரு 1001 மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அழகாக அந்த கோவிந்தாங்கிறத கேட்கறதுக்குமே ஒரு அழகாக நிம்மதி, மனசுக்கு நிம்மதி தருது. வணக்கம். நான் 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என் ஊர் நான் கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே வந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு போயிட்டுருக்குறேங்க. எல்லாத்துக்கும் எல்லா அருளும் வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் பூமகள். ரங்கன் திருவடிகளே சரணம். நான் வந்து டிவியில் நிறைய பார்த்துருக்கேன் வைகுண்ட ஏகாதசி. நேரில் வர்றது இதுதான் முதல் தடவை. பூலோக வைகுண்டம் ரங்கனோட அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் வந்து சேவிக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். ராப்பத்து பகல் 10 ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சேர்த்து இந்த 21 நாள் பெருமாளோட இந்த மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறா. அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் முதல் தடவை சேவிக்கிறேன். ஒரு பெரிய பாக்கியம். நேற்று மோகினி அலங்காரத்தில் பெருமாளை சேவித்தோம். இன்றைக்கி பெருமாள் இந்த பத்தி உலான்னு சொல்கிறா. அதை பெருமாளோட ஓடி சேவிக்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஆண்டாள் ரங்கன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. இது 3வது வருஷமாக வந்துட்டுருக்கேன். வருஷம் வந்துட்டுருக்கேங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய கோபுரம். 108 வைணவ ஸ்தலத்தில் இதுதான் தலைமையிடமாக இருக்குது ஸ்ரீரங்க பெருமாள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் பத்திவாடி கிராமத்தில் இருந்து 21 வருஷமாக நாங்கள் இங்கே வந்துக்கின்னு இருக்கிறோம். இதேமாரி பட்டாபிராமர் பஜனை குழுன்னு ஆரம்பித்து அந்த பஜனை குழு மூலயமாக இங்கே வந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பஜனை நல்ல மாதிரியாக நாங்களும் பாடிக்கணும். இந்த கோவிலில் வந்து நல்ல மாதிரியாக நாங்கள் கோவில் 21 வருஷமாக தரிசனம் செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த 21 வருஷமும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நாங்கள் அன்னதானமும் செஞ்சுக்கின்னு இருக்கிறோம் இந்த இடத்துல. இதனால் நல்லா ஒரு சிறப்பாக சாமி தரிசனத்தை கண்டுட்டு நாங்கள் வரோம். இதான் ஒரே ஒரு பாசுரம். குளம் தரும் செல்வம் தந்திரம் அடியார் படுந்துயராயனையெல்லாம் நிலந்தர செய்யும் நீள்விசம் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்ன நாமம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்ன நாமம். நாங்கள் நேற்று 10 மணி நைட்டு வந்தோம். கும்பலை பாட்டு அங்கேயே உட்காந்து இப்போ தாங்க இதில் கீழே போயிட்டுருக்குறோம். நடக்க முடியல. அரங்கநாதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோங்கிற வைராக்கியத்தில் போகிறோம்.